டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஸ்டைல் ஃபிக்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீ ப்ளீட்டிங் தான். சாரியை வந்து எப்படி ப்ரீ ப்ளீட் பண்றது. ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா வந்து கரெக்டா ப்ரீ ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு போனா அவசரத்துக்கு வந்து சூப்பரா கட்டிடலாம். அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ இது பற்றி நமக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஷரண்யா மேம் இருக்காங்க. ஸோ மேம்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து சாரியை வந்து ஈஸியாக எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணுறது முன்னக்கூட்டி அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம், டக்குன்னு வியர் பண்ணணும், இல்லை சில பேருக்கு வந்து வியர் பண்ணவே தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ப்ராப்பராக நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ப்ரீ ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு வந்து ட்ரேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இது வந்து இப்போ பாப்புலராக இருக்குது. ஸோ இது வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கே பண்ணுறோனாலும் நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்து நம்ம அயர்ன் பண்ணி நம்ம வியர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நமக்கு. நம்ம யூஸ்வலாக மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறப்போ இப்போ நானே வந்து எனக்கு சாரி கட்டுறேன் அப்படின்னாலும் எப்பவுமே ஒரே மெஷர்மெண்ட்ல கட்டணும் அப்படின்னு இல்லை. எனக்கு அப்போ எது வருதோ நான் அந்த மாதிரி கட்டிப்பேன். பட் வந்து இப்போ ஒரு கிளைண்டோட மெஷர்மெண்ட்ல வந்து எனக்கே நான் வந்து சாரி வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டை எப்படி எடுக்கிறது? நம்ம இப்போ மெனிக்வினுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாரி தேவைப்படும். ஸோ சாரியில் வந்து நம்ம வந்து ஒரு 3 மார்க்கிங்ஸ் தான் நமக்கு தேவைப்படும் நமக்கு. ஸோ அந்த 3 மார்க்கிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஷோல்டர் லென்த்து. ஸோ நம்மளோட ஷோல்டர்லேருந்து அவங்களோட காஃப் மசில் வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட்டு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த செஸ்ட் ப்ளீட்டை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்து அவங்களோட ரைட் கால் இருக்குல்ல அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு சென்டர் ப்ளீட் வைக்கணும். ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லைக் இன்னர் பார்ட் இன்சர்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பார்ட்லேருந்து ஒரு ரவுண்டு போகி அவங்களோட பெல்லி பட்டன் வர வரைக்கும் ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம பின் மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் 3 மார்க்கிங்ஸ் நமக்கு தேவை. ஸோ இந்த 3 மார்க்கிங்ஸும் நம்ம கிளைண்ட்டுக்கு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணலான்றது இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ண சாரி வந்து அயர்ன் பண்ண போகிறோம், ரைட்டா மேம்? யூஸ்வலாக வந்து இப்போ நீங்கள் கிளைண்ட்ஸுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து வெட்டிங்கில் தான் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக வந்து எடுத்திருப்பாங்க. அந்த சின்ன ப்ளீட்ஸோட மெஷர்மெண்ட் என்ன மாதிரி இருக்குங்க? இந்த ப்ளீட்ஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டோட பாடி சைஸ் பொறுத்து தான் நம்ம மோஸ்ட்லி எடுக்கிறது. ஸோ மோஸ்ட்லி எக்ஸல் அதுக்கு மேலே வந்தாங்கன்னா நமக்கு அவங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய பெரிய ப்ளீட்ஸ் எடுக்க முடியாது. பிகாஸ் அது வந்து நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ் வரும்போது கொஞ்சம் அலைன்மெண்ட் நல்லா இருக்காது. ஸோ எக்ஸல் சைஸ்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் எடுக்கலாம். மோஸ்ட்லி இப்போ நிறைய பிரைட்ஸே வந்து 10 ப்ளீட்ஸ் வேணும் அந்த மாதிரிலாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம பிஃபோர் ஹேண்ட் அவங்க ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுருவோம். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸாக ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 ப்ளீட்ஸ்க்கு மேலே எடுத்திருக்கேன். பிகாஸ் இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் வரப்போகுது. ஸோ இந்த அளவுக்கு வரும்போது இது வந்து ஒரு ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வியர் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கும். பட் நம்ம அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மேம் பட் இப்போ ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து சின்ன ப்ளீட்ஸ் வச்சு ப்ரிஃபர் பண்ணுறது நம்ம ரீல்ஸ்லாம் நிறைய பார்க்க முடியுது இல்லை? ஸோ அது அந்த மாதிரி வச்சா அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, இல்லை அவங்களுக்கு பெட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ளீட்ஸ் வச்சா நல்லாயிருக்கும்? நீங்கள் வந்து அது கிளைண்ட்டோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். இப்போ அவங்களுக்கு வந்து லைக் இப்போ நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சைட்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். அது கிளைண்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம சின்ன சின்ன ப்ளீட்ஸாக அவங்களுக்குமே வைக்கலாம் நம்ம. பட் கிளைண்ட்டுக்கு வந்து அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து டீசெண்டாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி வைக்க முடியாது நம்ம. ஸோ வந்து யூஸ்வலாக வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணுறப்போ நான் ஒரு பார்லரில் ஒன்றே பார்த்துருக்கேன். அந்த ஸ்டீமர் வச்சு ஏதோ பண்ணுவாங்க. நம்ம அது ஏன் யூஸ் பண்ணுறோம்? யூஸ்வலாக வந்து ஒரு வெட்டிங்கில் வந்து இதுனா ஸ்டீமர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து நல்லா நீட்டாக அயன் ஆகிருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம பின்ஸ் ரிமூவ் பண்ணாலுமே அந்த ப்ளீட்ஸ் வந்து அவங்களுக்கு மூவ் ஆகாது. ஸோ அது அப்படியே ஸ்டேபிளாக நல்லா ஸ்டீம் அயன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக இந்த அயன் ஸ்டீம் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ
இது வந்து பேசிக் மாடல். இது தவிர நிறைய அட்வான்ஸ் மாடல்ஸும் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம அயன் பண்ணும்போது அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம பின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணால் கூட அது வந்து பொசிஷன் வந்து மாறாது அவங்களுக்கு. யூஸ்வலாக மேம் இதான் ஒரு இது யூஸ்வலாக நம்ம அயன் பண்ணாலே நம்ம நார்மல் சாரியை வந்து லைட்டாக சும்மா அயன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கரெக்டாக ஒரு ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ வந்து நம்ம எதுவும் ப்ளீட்ஸில் வந்து எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எடுக்காமல் வந்து இந்த மாதிரி அயன் பண்ணிட்டோம், அதுவும் வந்து இந்த ஸ்டீம் அயன் அப்படிங்கிறப்போ வந்து அது இன்னுமே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம திரும்ப வந்து அரேஞ்ச் பண்ணுறது சிரமமாக இருக்குமா? கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கிறிஸ்ப் அயன் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்மளால திருப்பி வந்து அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. திருப்பி எல்லாமே ஃபுல்லாக அயன் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக தான் இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே ப்ளீட்ஸ் எடுக்கும் போதே ப்ராப்பராக எடுத்துட்டு அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க திருப்பி ரீடூ பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ நம்ம அயன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ அயன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ண சாரீஸும் அயன் பாக்ஸ், ஸ்டீம் அயன் பாக்ஸ் அண்ட் நார்மல் பின்ஸ் இதுதான் தேவைப்படும். ஸோ இந்த கிளிப்ஸ் எதுக்குன்னா நம்மளோட சாரீ வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான். எப்போவுமே வந்து ஒரு டைட்டான பொசிஷனில் இது ஹோல்ட் ஆனால் தான் நமக்கு அயனிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ நம்ம அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்மளோட டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கணும். எனக்கு அது ஒரு செம்ம டவுட். நம்ம வந்து யூஸ்வலாக நான்லாம் எப்படின்னா அது இருக்கிற டெம்பரேச்சர்லேயே வச்சு தேய்ச்சிருவேன். எது பண்ணுறோம் என்னன்னே தெரியாது. ஒரு சில சாரீஸ் எல்லாம் ரொம்ப டக்குன்னு சுருங்குறது அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து சில்க் காட்டன் அந்த பட்டு இந்த மாதிரி சாரீஸுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து என்ன மாதிரி மேம் இருக்கு? நார்மலாக உங்களுக்கு அயன் பாக்ஸ்லேயே போட்டிருக்கோம். உங்களுக்கு சில்க், காட்டன், உள் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் சாரீ அயன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் வச்சுக்கணும். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு டைரெக்டாக ஒரு சாரியில் வைக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு கிளாத்தில் வந்து வச்சு அயன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாரியில் வைக்கலாம். இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம நெட் போட்டு அது மேலே கூட அயன் பண்ணலாம். இல்லை அவ்வளவும் பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா நார்மலாக ஒரு தின் கிளாத் போட்டுட்டு கூட நம்ம அயன் பண்ணலாம் நம்ம. ஸோ அதனால இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது. ஏன்னா அந்த சாரீ நம்ம கிளைண்ட்ஸ் கொடுக்கறது எல்லாமே நமக்கு வந்து 50,000, 60,000, ஈவன் 1 lakh சாரீஸ்லாம் கூட கொடுப்பாங்க நம்ம கிட்ட கிளைண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அது அவங்களோட ஒரு பெரிய நாள், அது பிக் டே அது. ஸோ அது ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால எப்போவுமே அயன் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் நம்ம. ஸோ வந்து இந்த சாரிக்கு நம்ம டெம்பரேச்சர் என்ன மாதிரி வைக்கும்? நான் வந்து இது சில்க் தான் வைக்க போகிறேன் நான். ஏன்னா அது வந்து ஒரு மீடியமான டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக வைக்கலைன்னா திருப்பி ரிவர்ஸ் பேக் பண்ண முடியாது. ஸோ எல்லா ப்ளீட்ஸுமே அலைண்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ப்ளீட்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த டைரக்ஷனில் தான் அயன் பண்ணணும். ஸோ ஆமாம் டைரக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு இன்னமும் நிறைய டெக்னிக்ஸ், இந்த ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணும், நிறைய ஆல்டர்னேட் டெக்னிக்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இப்படி ப்ளீட்ஸ் எடுக்க கூட தெரியாது. ஸோ அது வந்து என்ன மாதிரி மெத்தடில் நம்ம வச்சு ஒரு மொபைல் ஃபோனில் வச்சு எடுக்கலாம், ஒரு விசிட்டிங் கார்டில் வச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இந்த ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி தருவோம். ஸோ அந்த டைமில் இந்த அயனிங் டெக்னிக்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டாப் டு பாட்டம் தான் நம்ம வந்து இதை அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து மற்ற ப்ளீட்ஸ்லாம் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகே மேம், யூஸ்வலாக வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த ஸ்டீம் அயன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மல் அயன் பாக்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நார்மல் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இது பேசிக் மிஷின் தான் இது. ஸோ இதுலேயே நான் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து தான் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஷினில் வந்து இன்னமும் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்டிஃபாக பிடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஸோ இதை விட அட்வான்ஸ் மாடல் மிஷின்ஸ்லாம் இருக்குது. அதுலலாம் நீங்கள் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு கிறிஸ்பாக ப்ளீட்ஸ் வந்து வந்துடும். பட் ஆனால் இது வந்து இதுவுமே பேசிக் மாடல்ன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுத்து ஒரு 2-3 தடவை நான் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நார்மல் அயன் பாக்ஸில் எனக்கெல்லாம் நான் வந்து சாரீ வந்து அயன் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஒரு தாட் போகும், என்னடா இது எவ்வளோ அயன் பண்ணாலும் இது இப்படியே நிற்கிது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிறப்ப தான் தெரியுது இதுக்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட்டு ஒரு 3 times வந்து அயன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ வந்து நம்ம நார்மல் அயன் பாக்ஸில் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பட்டு சாரிக்கு வந்து அது ஸ்டிஃபாக வரணும்னா இத்தனை முறை வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம், அயன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கா? இல்லை, ப்ரெஷர் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு. அந்த இப்போது இந்த ப்ளீட்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணோன்னா எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதை எடுத்துட்டு நம்ம ஸோ பாருங்கள் அப்படியே கிறிஸ்பாக நிற்குது. திருப்பி நம்ம இதை விட்டாலும் அதே பொசிஷனுக்கு போயிடும். நீங்கள் வந்து அதை கேதர் பண்ணி பின் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு பின் வேணும்னா கூட. ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம கிறிஸ்பாக அயர்ன் பண்ணணும். ஓகே ஓகே.
ஸோ வந்து நம்ம இடையில ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு இடையில போய் அந்த மாதிரி அயன் பண்ணணும்னு இல்லை. நம்ம வந்து ஸ்டீம் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால அதுதான் சொன்னேன், அந்த ப்ரெஷர் தான் நமக்கு மேட்டர்ஸ் அதில். ஸோ நம்ம ப்ரெஷர் கொடுத்து அயன் பண்ணதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி கிறிஸ்பாக நிற்குது எல்லா ப்ளீட்ஸுமே. இதே மாதிரி நீங்கள் அயன் பண்ணும்போது இந்த சைடுமே அயன் பண்ணணும், சேம் வே இந்த சைடுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இதுவும் கிறிஸ்பாக இருக்கணும், இதுவும் கிறிஸ்பாக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி சென்டராக வச்சு நான் வந்து அயன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த பின் போடுறோம்ல, நம்ம பின் போடும்போது எப்போவுமே ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு எடுத்து நம்ம வந்து பின் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு. இல்லைன்னா உள்ளே இருக்க ப்ளீட்ஸ்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஒரு சில சாரீ இருக்கும்ல, இப்போது நம்ம ஒரு 5-6 இயர்ஸுக்கு முன்னாடி வெட்டிங் சாரீஸ்னால் அதில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும், அந்த டிசைன் தான் வந்து ஒரு மாதிரி ட்ரெண்டில் இருந்துச்சு. அந்த சாரீஸுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அயன் போடுறது, இந்த எஃபர்ட் போட முடியுமா? ஸ்டோன் சாரீஸில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் நான் பின் போட்டிருக்கேன். ஸோ இந்த பின் போடும்போது நமக்கு அயன் பண்ணும்போதே அது இடிக்குது இல்லை. ஸோ நார்மலாக அந்த ஸ்டோன்ஸில் இருக்கும் போது நமக்கு வந்து அயன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணி நம்ம அவங்களுக்கு அயன் பண்ணணும். பட் வந்து இப்போது நம்ம ஃபேன்சி சாரீஸ் வாங்குறோம்னாலும் ஒரு சிலது வந்து அந்த மெட்டீரியல் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணால் திரும்ப வந்து அயன் பண்ணால் தான் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து அயன் பண்ணுறப்போ அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா கவனம் தேவையாமா? என்ன சாரீஸ்க்கு ஃபேன்சி சாரி ஒரு மாதிரி காட்டனில் ஒரு மாதிரி இருக்கும்ல, காட்டன் சாரீஸ். ஃபேன்சி சாரீஸ்க்குலாம் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அதெல்லாமே ஈஸியாக நமக்கு வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ப்ரெஷர் போட்டு நம்ம அயன் பண்ணோம். காட்டன் சாரீஸ்க்குலாம் நம்ம தாராளமாக பண்ணலாம். நம்ம ஐ மீன் ஒரு மெட்டீரியல் இருக்குல்ல, அது காட்டன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஷைன் ஆகிட்டும் இருக்கும். பட் அதில் வந்து எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க் நிறைய வச்சு கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த சாரீ சொல்கிறேன், அதுக்கு வந்து நம்ம இன்னும் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குமா அந்த அயன் பண்ணுறது? இல்லை, நம்ம சாரீ மெட்டீரியல் பொறுத்து நமக்கே தெரியும். இப்போ மோஸ்ட்லி வந்து நம்ம சில்க் சாரீஸ்க்கு தான் நிறைய ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கும் கம்பேர்ட் டு அதர் சாரீஸ். காட்டன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே அயன் ஆகிடும். மற்ற சாரீஸுமே வந்து இப்போ நம்ம ஜார்ஜெட்லாம் இந்த அளவுக்கு நம்ம அயன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதெல்லாம் ஜஸ்ட் பின் போட்டு வச்சாவே நமக்கு ப்ராப்பராக நீட்டாக இருக்கும், ஒரு அயன்லேயே நமக்கு சரியாயிடும். ஸோ சில்க்கு தான் நம்ம நிறைய ப்ரெஷர் போட்டு அயன் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ நான் ஆல்ரெடி மெனிக்வீனுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துருந்தேன்ல, அந்த பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ கிட்டத்தட்ட அந்த ஷோல்டர், ஆமாம் ஷோல்டர் முந்தி முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம டேரக்டா வந்து செஸ்ட் போர்ஷன் தான் அயன் பண்ண போறோம். ஆமாம், செஸ்ட் தான் அயன் பண்ண போகிறோம். நம்ம இது முடிச்ச அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செஸ்ட் பொசிஷனுக்கு வச்சுட்டு நம்ம வந்து கிளையண்ட்டோட செஸ்ட் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ண போறோம் சாரியை. சோ வந்து செஸ்ட் போர்ஷன் அப்படிங்கறப்போ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு தான் நம்ம அயன் பண்ணுவோம். ஆமா. சோ நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்க ப்ளீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செஸ்ட் பொசிஷனை அலைன் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக அலைன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது மிஸ்டேக்கானு தெரியல, இங்கே நம்ம ஷோல்டர் வரைக்கும் ஒரு பின் வைப்போம்ல, அந்த மாதிரி இந்த போர்ஷன் சேர்த்து இங்கே ஒரு பின் வச்சிருவேன். வச்சுட்டு இதை வந்து அப்படியே சேர்த்து அயன் பண்ணிடுவேன். இல்லை அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது கட்டுறப்போ வந்து இந்த பக்கம் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ கிளையண்ட்டோட செஸ்ட் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை நம்ம ஸ்ப்ரெட் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அதுதான் சொன்னால் கொஞ்சம் ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம இது குட்டி குட்டி ப்ளீட்ஸ் எடுத்ததுனால நம்ம இவ்வளோ தூரம் இதை தள்ளி தள்ளி வைக்க முடியாது நம்மளால் அவங்களோட செஸ்ட் கவர் பண்ணுற அளவுக்கு. ஸோ அதனால தான் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மெத்தடில் அயன் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்போவுமே நார்மலாக வந்து இந்த பார்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி தான் நான் வச்சு அயன் பண்ணுவேன். அண்ட் இந்த பார்ட்டை தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன். திஸ் இஸ் கோயிங் டு பி இந்த பார்ட்டு. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நான் வந்து செஸ்ட் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து லைக் இந்த பார்ட்டில் மட்டும். ஓகே, இது செகண்ட் ப்ளீட். ஆமாம். ஓகே. ஸோ நான் நல்லா வச்சுட்டு கையிலேயே ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஈவன் ஷோல்டர் ஆண்டியும் அது எதுவும் மடங்காத மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அகெயின் நான் வந்து டாப் டு இந்த ஸ்ப்ரெட் பண்ணும் போது எல்லா ப்ளீட்ஸுமே ஒரே லெவலில் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த கேப் என்ன இருக்கோ அதே கேப் தான் அடுத்தடுத்துலேயும் இருக்கணும், எல்லாத்துலேயும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு வந்து அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிறிஸ்பாக அயன் பண்ணிட்டதுனால நம்ம இது எத்தனை தடவை நம்ம மூவ் பண்ணாலுமே ஒன்றுமே ஆகாது. ஓகே. ஸோ அதுதான் இதில் ஒரு பெரிய ஆமாம், சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கில் அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜஸ்.
ஸோ லைக் வந்து இது நம்ம கரெக்டாக இதில் ப்ரீப்ளீட் பண்ணுறது, அதுக்கு பிறகு கரெக்டாக மடித்து வைக்கிறது, அதுவும் ஒரு பெரிய ஆமாம் மடித்து வைக்கிறது. இப்போ வந்து கொஞ்ச நாளாக ஹேங்கர் ஃபோல்டிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கும் நமக்கு வந்து பாப்புலராக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ இந்த சென்டர் பார்ட்டில் வந்து கிறிஸ்ப் ப்ளீட்ஸ் வந்து இப்போ விரும்புறதில்ல. நிறைய பேர் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்னு இருப்பேன். இப்போ நான் இது எடுத்து வச்சுருக்கதும் ஃப்ளஃபியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதுவும் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் அயர்ன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி நான் இதை அப்படியே மேலே மூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பார்ட்டுமே நான் அயர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் இதே சேம் நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ் என்ன எடுத்தோமோ அதே லெவலுக்கு இல்லை, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெருசாக வரும். ஓகே. ஏன்னா நமக்கு இங்கே ஸ்ப்ரெட் ஆகும்ல, மூவ் ஆகும் நம்மளோட. ஸோ அந்த ப்ளீட்ஸ் வந்து எப்படி அயர்ன் பண்ணுறது? அந்த ப்ளீட்ஸும் சேம் இதே தான். நம்ம அந்த ப்ளீட்ஸோட இதையே ஃபாலோ பண்ணணும். என்ன ஒன்று, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இவ்வளோ சின்ன அளவு எடுத்தோம்னா இந்த இடத்துல இது கொஞ்சம் பெரிய அளவாக ஆக போகுது. ஸோ என்னதான் சாரீ கட்ட தெரிஞ்சாலும் அந்த அயனிங் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் இல்லை. அதில் கொஞ்சம் சொதப்பிட்டோம்னா லுக் வந்து சரியாக இருக்கும். நம்ம அயனிங் ப்ராப்பராக பண்ணலைன்னா அந்த லுக்கே வந்து இதில் மாறிடும். ஓகே. ஸோ இதுலேயும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நான் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்ததுனால கொஞ்சம் அது ஸ்ப்ரெட் ஆகி வர வர நம்மளால் அந்த ப்ளீட்ஸை வந்து ப்ராப்பராக ஹோல்ட் பண்ண முடியாது. ரொம்ப குட்டியாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம ரொம்ப குட்டி ப்ளீட்ஸாக வேண்டாம், ஓரளவு ஒரு நார்மல் ப்ளீட்ஸாக எடுக்கலாம். நம்ம சேம் வே இந்த கிளிப் வந்து போட்டுட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஹோல்டு கிடைக்கும். ஸோ நான் இதை வந்து சேம் ஹாஃபாக தான் நான் வந்து அயர்ன் பண்ண போகிறேன். ஓகே. நம்ம வந்து இங்கிட்டு வரப்போ எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையும் அயர்ன் பண்ணிப்போம். ஸோ தட் எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாகவே அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சென்டர் ப்ளீட்ஸ்க்கு தான் போக போகிறோம். அதுதான் ஒரு மேஜரான ப்ளீட்ஸ் எடுக்கிறதுலேயும் கொஞ்சம் கஷ்டம், அயர்ன் பண்ணுறதுலேயும் கஷ்டம். யூஸ்வலாக மேம் சென்டர் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சிலர் வந்து என்னன்னா அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து இப்படி வைப்பாங்க, அயர்ன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ வந்து சென்டர் பார்ட் எப்போவுமே ப்ளீட் பண்ணி வச்சு எடுக்கிறதுக்கும், இப்போ நான்லாம் முன்னாடி சேலை கட்டுறப்போ நம்ம சாரியை அப்படியே போட்டுட்டு அப்படியே அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் ப்ளீட் எடுப்பேன். ஆனால் ப்ளீட் எடுக்கிறப்போ இந்த பக்கம்லாம் ரொம்ப அப்படியே இருக்கும், ஸ்டிஃபாக நிற்காது. ஆனால் திரும்ப அதுக்கு பிறகு கட்டின பிறகு நம்ம அயர்ன் பண்ணவும் முடியாது, அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இதுக்கு வந்து பெட்டராக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஃபஸ்ட்டே ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறது தான் நமக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணோம்ல. ஸோ செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட் நான் மார்க் பண்ணும் போது சொன்னேன்ல. ஸோ அந்த செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட் வந்து நான் ப்ளீட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ ப்ளீட்ஸ் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் பாயிண்ட்டு, இது என்னோட தேர்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட்ங்கிறது இங்கே வருது. ஆமாம், நம்ம இங்கேருந்து இந்த ரைட் லெக் வரைக்கும் நம்ம எடுத்தோம்ல அந்த பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து நான் மேம் இன்னொரு டவுட், நம்ம யூஸ்வலாக வந்து இந்த ப்ளீட்ஸ் வந்து இங்கே பின் பண்ண பிறகும் இங்கே கொஞ்சம் பேலன்ஸ் ப்ளீட்ஸ் நிற்கும். ஆமாம். ஸோ அந்த ப்ளீட்ஸையும் சேர்த்து தான் நம்ம இங்கே பின். ஆமாம், நமக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணும்போது அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நம்ம நார்மலாக கட்டும் போது தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம இது ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறதுனால நமக்கு வந்து இதில் அந்த ப்ராப்ளம் வராது. எக்ஸஸ் வந்து ரொம்ப இருக்காது, மைபி கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம இது ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே நம்ம இங்கே. ஆமாம், இது நம்ம வியர் பண்ணுற விதமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அது வியர் பண்ணும்போது நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ இது எல்லாமே ப்ளீட்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அங்கங்கே பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஐ திங்க் நம்ம இப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணுறப்போ சென்டர் ப்ளீட்ஸுமே அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை என்ன இருக்கும் சென்டர் ப்ளீட்ஸ்? ஆமாம், சென்டர் ப்ளீட்ஸ் வந்து ஆமாம் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ சின்னதாக வேணுமோ கூட நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 கிட்ட இருக்கும் நமக்கு. ஸோ அந்தளவுக்கு ப்ளீட்ஸ் நம்ம வந்து நிறைய எடுத்துக்கலாம் இதில் நம்ம கையில் எடுக்கிறத விட. ஸோ இதுலேயுமே சேம் இந்த உள் சைடு அண்ட் இந்த சைடு ரெண்டு சைடுமே நான் வந்து அண்ட் இந்த இடத்துல வரும்போது நான் இப்போ எப்படி எடுத்திருக்கேன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ இந்த பார்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வரும் ப்ளீட்ஸு. அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே நான் சொன்ன மாதிரி ஃப்ளஃபியாக போடுறதுனால நான் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் நான் ப்ளீட்ஸை. ஸோ இதுக்கு வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது, நம்மளோட சாய்ஸ் தான். இங்க செஸ்ட்ல பண்ண மாதிரி தான் இல்ல, கொஞ்சம் இங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த பார்ட்டியும் நான் நல்லா அயர்ன் பண்ணிக்கிறேன். அயர்ன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் கீழே ஃப்ளஃபி அப்படின்றதுனால ஸோ நான் இந்த ப்ளீட்ஸ் வந்து நான் அயர்ன் பண்ண போகிறது கிடையாது. ஓ ஓகே. ஏன்னா இது வந்து ஃப்ளஃபி மாடலில் வரப்போகுது.
ஸோ அதனால நம்ம அயன் பண்ண வேண்டாம். ஆமாம், அயன் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஃப்ளஃபி ப்ளீட்ஸில் வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண முடியாது, ஹேங்கர் ஃபோல்டிங் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறைய பேர் இப்போ அதுதான் ஆக்சுவலி பிரைட்ஸ்மே ரொம்ப பேர் அதான் ப்ரிஃபர் பண்ணுறது. இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அயன் பண்ணால் அது ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக குச்சி மாதிரி இருக்குது, எனக்கு அந்த மாதிரி வேணால் நல்லா ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த பார்ட் வந்து அயன் பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸை வந்து நான் நல்லா ஃப்ளஃபியாக வச்சுட்டு இதெல்லாம் பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். இதுக்கு எங்கே நம்ம அயன் பண்ணோம்னா இந்த உள்ள இருக்கிற இந்த மடிப்புல மட்டும் தான் அயன் பண்ணணும். ஓகே, அந்த லாஸ்ட் மட்டும். ஆமா, இந்த ஃப்ரண்ட் நம்ம பண்ண மாட்டோம், இந்த உள்ள இருக்கிற இந்த மடிப்புக்கு மட்டும் தான் நம்ம வந்து அயன் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை மட்டும் அயன் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ நமக்கு இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம இதை எப்படி வியர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணுறது பார்த்தோம், அயன் பண்ணுறது பார்த்தோம். ஸோ வந்து இப்போது அதை வந்து இவங்களுக்கு கட்டி விட போகிறோம், ட்ரேப் பண்ணி விட்டுடலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ரேப்பிங்கில் வந்து நம்ம ட்ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ப்ராப்ளம் இல்லை. சில பேருக்கு வந்து அந்த ப்ரீ ப்ளீட்டிங் சாரீ எப்படி கட்டுறது அப்படின்றத ஒரு ஐடியா வந்து இல்லை நிறைய கிளைண்ட்ஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கும் நம்ம அதை எஜுகேட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக இப்போ நம்ம சாரீ கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக இப்படியே வச்சுட்டு ட்ரேப் பண்ணுவாங்க. ஆனால் அது தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணும்போது மட்டும். ஏன்னா நம்ம இது வந்து அலைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஆமாம், இதை ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ரிமைனிங் கிளாத்தை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரணும். ஓகே, பிகாஸ் ஏன்னா ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணும்போது நம்ம அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அயன் பண்ணி பின் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை ஃபர்ஸ்ட் இங்கே சென்டரில் வைக்காமல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அது அலைன்மெண்ட் தப்பாக இருக்கும். ஓகே, சுற்றிட்டே இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம இன்செர்ட் பண்ணால் போதும். சேம் வே நம்மளோட லென்த்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே நம்மளோட லென்த் ரொம்ப முக்கியம். நம்ம ஹீல்ஸ் போடுறோமா இல்லை நார்மல் இது போடுறோமா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு இது மட்டும் சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஷோல்டர் ப்ளீட்ஸை வந்து நம்ம ஈஸியாக கட்டிட்டோம்ல. ஆமாம், இது கொஞ்சம் ஈஸியாக நம்ம கட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே நம்ம வந்து கரெக்டாக பின் பண்ணுவோமோ அந்த இடத்துல வச்சு நம்ம ஷோல்டர் அந்த ஸ்டிச்சஸ் வர இடத்தாண்ட நம்ம வந்து பின் பண்ணிட போகிறோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அயன் பண்ணதுனால நம்ம எந்த பொசிஷனும் மாற்றக்கூடாது. இதோடது எங்கே ஷோல்டர் பின் போட்டிருக்காங்களோ அதே இடத்துல தான் நம்ம வந்து பின் போடணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸை வந்து நம்ம அயன் பண்ணதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ இது அயன் பண்ணதுனால ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக நமக்கு வந்து அலைன் பண்ணணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட இது வரைக்குமே கரெக்டாக வந்துருச்சு. ஆமாம், இது வரைக்குமே ஃபுல்லாகவே கரெக்டாக வந்துடும் நமக்கு. ஸோ அதனால் நமக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது நமக்கு. ஸோ இப்போ நம்ம வெறும் அலைன் பண்ண போகிறது இந்த ஹிப் பார்ட் மட்டும்தான். ஸோ ஹிப் பார்ட் வந்து சேம்வே நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இங்கே வந்து பின் போட போகிறோம் நம்ம. ஸோ நான் இங்கே பின் போட்டுக்க போகிறேன் நல்லா டைட்டாக வச்சுட்டு. அதுக்கப்புறம் இப்போ என்னோட ப்ளீட்ஸ் சைடு ப்ளீட்ஸ் அந்த பின் வச்சப்பவே கீழே கொஞ்சம் ப்ளீட்ஸ் அப்படியே தானா. ஆமாம், தானா. ஏன்னா நம்ம இது ஆல்ரெடி ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளீட்ஸ் வரும். ஸோ அதையும் நம்ம ஈஸியாக செக்யூர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கையிலையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இழுக்கும் போதே நமக்கு ப்ளீட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்துருச்சு. ஸோ இது நம்ம இங்கே பின் பண்ண போகிறோமா இல்லை? ஆமாம், நம்ம பின் பண்ண போகிறோம் நம்ம அதை. ஸோ நம்ம யூஸ்வலாக நேரமெல்லாம் கட்டுறப்போ இங்கே வச்சுட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிறது இங்கே எடுப்போம். ஆமாம், அந்த நம்ம உள்ளே சுற்றி வைப்போம், அந்த மெத்தடும் பண்ணலாம். பட் ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது நம்ம இப்படி தான் பண்ணுவோம். நம்ம செல்ஃப் யூஸ்க்கு நம்ம பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி வந்து சைட் ப்ளீட்ஸ் எடுத்து தான். ஸோ இந்த சைட் ப்ளீட்ஸ் வந்து நம்ம என்ன ஹைட்டில் இருக்கோமோ என்ன சாரீ ஹைட் இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வரும். ஸோ இப்போ இதோட ஹைட்டுக்கு வந்து நமக்கு வந்து 1 2 3 4 5 வருது. ஸோ இன்னமும் ஷார்ட்டாக இருக்காங்க, ஒரு 5 inch அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரியும் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னும் போது நமக்கு வந்து 7 8 அந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் சேர்த்து பின் போட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆமா, எக்ஸ்ட்ராஸே நமக்கு வந்து வராது மேக்ஸிமம். ஆமா, இங்க கூட இல்ல, நம்ம எதுவுமே இருக்காது, பண்ணா சரியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம சென்டர் ப்ளீட்டை வந்து நம்ம ஹைட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அவ்வளோதான் பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சாரீ ட்ரிப்பிங் முடிஞ்சிடுச்சு. மற்ற பார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸோ நம்ம இங்கே ஒரு இடத்துல பின் வச்சோம்ல. ஆமாம், இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிட போகிறோம் நம்ம. ஆமாம்,
ஏன்னா அது நம்ம அயன் பண்றதுக்காக தான் வச்சோம் நம்ம. அந்த இடத்துல பின் இருந்துமே பெருசா ஆக்வர்டாவும் தெரியல. ஆமா, இந்த பின் வந்து அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அடிஷ்னலா இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங்லாம் பண்ணா இங்க கூட பின் போட்டிருப்போம். ஸோ அந்த பின்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம் நம்ம. லைக் ஒரு இந்த ஃப்ளஃபினஸ் எல்லாமே வந்துச்சு. ஆமா, இந்த ஃப்ளஃபினஸ் எல்லாமே நமக்கு அதே மாதிரி மெயின்டைன் ஆகிடும். அண்ட் இந்த சைட் பார்ட்டை வந்து நம்ம அப்புறமா அயன் இதை வச்சு நம்ம அயன் பண்ணி, ஆமா ஸ்ட்ரைட்னர் வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்மளே வந்து இப்போ ஒரு பிரைட் அந்த மாதிரி இல்லை, ஒரு சும்மா நாமளே வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி நம்மள இன்னும் நல்லா காட்டிக்கிறது கட்டுறோம் அப்படின்னா இதுவே ஃபைன். ஆமா, இதுவே ஃபைன். இப்போ நீங்க பிரைடுக்கு போறீங்க இல்லை ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கு மாடல்ஸ்க்கு ரெடி பண்றீங்க அப்படின்னும் போது நம்ம இன்னுமே பக்காவா அயன் பண்ணி நம்ம போட்டோம்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா பேக் சைடில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைடில் ஒரு பின் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பேக் சைட் பின் போடும்போது இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் நெக் ப்ளவுஸாக கிளைண்ட் போட்டிருக்கலாம், இல்லைனா ஃபுல் ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் போட்டிருக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்மளால் அவங்களோட ப்ளவுஸ்குள்ளே விட்டு நம்மளால் போட முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பிரிண்ட் போட்டுடலாம். ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு பின்னும் வெளியில் தெரியாது, நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட்டு நம்ம போடுற மாதிரியும் இருக்காது. மற்ற பின்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த இடத்துல, நம்ம ஷோல்டருக்கு போட்டதெல்லாம். ஸோ நமக்கு ப்ளீட்ஸ் வந்து அப்படி ஸ்டிஃபாக இருக்கும், நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து பிரைடுன்னு வரும்போது நம்ம வந்து அவங்களுக்கு ஒடியானம் அதெல்லாமே போடுவோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இல்லை நான் அதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் மட்டும் என்ன பண்ணலாம், சேம் வே இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் விட்டுட்டு நீங்க இதுக்கு போட்டீங்கன்னா இன்னமும் அப்படியே ஸ்டிஃபா உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டிஃபா இருக்கும். இந்த இடத்துலலாம் நம்ம அயன் பண்ணதை நம்ம சேம் வே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, யூஸ்வலாக நம்ம அயன் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணாமல் கட்டுறதுக்கும் ப்ரீ ப்ளீட் பண்ணி கட்டுறதுக்கும் இங்கே நிறைய இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல நமக்கு எல்லாமே ப்ராப்பராக அயன்டா இருக்கும். நமக்கு நம்ம நார்மலா நம்ம கட்டும் போது இந்த இடத்துல கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நம்ம இங்க இருந்து தான் இந்த க்ளோத் வந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு எடுத்தாலும். ஸோ இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணும்போது நமக்கு நீட் ஃபினிஷிங்கா இருக்கும் நமக்கு. ஐ மீன் இந்த செஸ்ட் சைட் ப்ளீட்ஸ்க்கு எதுவும் பின்ன அந்த மாதிரி எதுவும் வைப்போமா? எதுவுமே தேவையில்லை, நம்ம இதுவே ஃபைன். ஆமா. ஸோ நம்ம வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணுறப்ப என்ன ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுமா அப்படின்னு நல்லா யோசிச்சோம். பட் நம்ம டக்குனே பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து அதை அயன் பண்ணி ட்ராப் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இதுவுமே ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அடுத்தடுத்து வந்து சப்பி கேர்ள்ஸுக்கு வந்து எப்படி கரெக்டாக பட்டு சாரி ட்ராப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் அந்த மாதிரி பார்க்கலாம். பட் வந்து இது வந்து ப்ரீ ப்ளீட்டிங், நீங்கள் ஒரு அக்கேஷனுக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போகிறீங்க, உங்கள் ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, அவசரமாக கட்டணும் அப்படிங்கிறப்ப வந்து இது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து கையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டைல் ஃபிக்ஸில் இந்த மாதிரி ஒரு எபிசோடில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.